என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை. என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன். உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன். உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. ஹாய் ஷாலினி. அத்தை கூட வரலையா? இல்ல ஷாலினி, அம்மா கூட வரல ஷாலினி. ஓ அப்படியா, ஓகே. இல்ல நீ எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தியா? கல்யாணம் பண்றதுக்குல தம்பி, ஓகேவா இல்லையான்றதுக்காக. நீங்க யாரு? அது என் ஃப்ரெண்டு தான். இப்ப எல்லாம் போய் முடிட்டு நின்றா. சரி ஓகே, பீச்சை சுத்தி பார்க்கலாமா? இல்லைங்க, இங்கே நினைக்கலாமா? செம்ம வெயில் அடிக்குதா? ஏற்கனவே நீங்க வேற டைம் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டீங்க. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் கேள்விப்பட்டேன் உங்க விஷயத்துல நடந்தது மிகப்பெரிய கொடுமை தான். என்ன புரியலையே? இல்ல உங்க காதலன் உங்களை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிட்டாங்களா? அதான். அத பத்தி இப்ப எதுக்கு பேசுறீங்க? முதல்ல அவங்கள பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமையே இல்ல. அதனால தயவு செஞ்சு அமைதியா இருங்க, அவங்கள பத்தி பேசாதீங்க. புரியுதுங்க, நீங்க உண்மையா லவ் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் அவங்கள பத்தி பேசினாலே உங்களுக்கு கோவம் வருது. ஆமாமா, ரொம்ப லவ் பண்ணிருக்காங்களே, அப்புறம் கோவம் வராம இருக்குமா? பாவம், அவன் ஏமாத்திட்டான். நல்லா இருப்பானா? நல்லாவே இருக்க மாட்டான். எங்க ரெண்டு பேர்த்தும் கொஞ்சம் தனியா பேசணும். ஐயோ பரவாயில்ல, பேசுங்க. என் ஃப்ரெண்டு தானே, அவன்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டான். நீங்க பேசுங்க. ஆமாமா, நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. இது என்னோட லைஃபுக்கு முக்கியமானதா இருந்தா உங்க லைஃபா? இல்லங்க, என் ஃப்ரெண்ட் இருக்கால, அவளோட லைஃப் முக்கியம் தானே எனக்கு. அவளோட லைஃப் என்னோட லைஃப் மாதிரி தானே. அது என்னமோ உண்மைதாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட பேர் சொல்லிக்கிறேன். என்னோட பேர் விக்ரம்ங்க. நைஸ் நேம்ங்க. என்னோட பேர் சாம். ஓகே, தெரியும். எப்படி? அம்மா சொன்னாங்க ஏதோ ஃப்ரெண்டு சாமன் இருக்கான்னு. ஓ அப்படியா, ஓகே. சரி ஓகே, வந்த வேலையை பாருங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? நான் தான் ஸ்டார்டிங்கே சொன்னேனே, என் ஃப்ரெண்டு தான். இதுக்கு மேல என்னங்க வேணும்? அப்புறம் இப்ப கூட என் ஃப்ரெண்டு நிக்காம நீங்க பேச மாட்டீங்க. இதுக்கு அப்புறம் எப்படி பேசுவீங்க? ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும், நான் பேசுறேன். நான் என்ன நினைச்சேன்னா, நான் கொடுக்கறத பார்த்து அவங்க பொறாமப்பட்ட கூடாதுல, அதான் நான் நினைச்சேன். பொறாமையா? நான் என்ன பட போறேன்? இல்ல சொல்றேன், அவ்வளவுதான். கொஞ்சம் உங்க கையை தர முடியுமா? என்னது? கொஞ்சம் கை நீங்க நல்லா இருக்கும். இல்ல இல்ல, நீங்க வாயிலே சொல்லுங்க. என்னடா தரங்கிறேன்னு பேசிட்டு இருக்கேன், பயமா இருக்குடா. அவன் வேற எதையும் பத்தி பேசிட்டு இருக்கா, நீ அமைதியா இரு. சரி ஓகே. சரி ஓகே, உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணாம். எனக்கு வரப்போற பொண்ணுக்கு பிடிச்சதான் நான் செய்யணும்னு இருக்கேன். அதனால உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகே தான். ஓ அப்படியா, நைஸுங்க. உங்களுக்கு அமைய போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாமா, ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க. ஆமா, என்ன கையில? ஐயோ கடவுளே, ஃபர்ஸ்டே சொதப்பிட்டானே. இங்க உங்களுக்கு பிடிக்கும் தான் டைமண்ட் ரிங். எப்ப டைமண்ட் ரிங் பிடிக்கும்னு சொன்னேன். சரி ஓகே, கொடுங்க. வாங்கிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வெயிட். இது நான் ஒரு ட்ரஸ்ட் ஒன்னு வச்சிருக்கேன். ஓகே, அது தெரியுமே. நான் உங்க பேர் அந்த ட்ரஸ்ட்ல எழுதி வச்சுக்கிறேன். எதுக்கு? உதவி பண்ணிருக்கீங்களா? டைமண்ட் ரிங் கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்களா? ஐயோ, அது உங்களுக்கு கொடுத்தேன். எனக்கு சுத்தமா இதுலலாம் விருப்பமே இல்லைங்க. அவளுக்கு ரிங்கு கோல்டு எதுவுமே பிடிக்காது. எதுக்கு இது தேவையில்லாத வேலை? சாரி, இந்த டைமண்ட் ரிங்கை நான் என் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சிடுறேன். ட்ரஸ்ட்ல இருக்க எல்லாத்துக்கும் இதை வச்சு உதவி பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து நல்லது சேரும். ஐயோ, இது உங்களுக்காக ஆசையா வாங்கி கொடுத்தது. ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா என்னால முடியாது. அப்ப ஓகே, நீங்க வச்சுக்கோங்க. ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்குலாம் எனக்கு பிடிக்காதுங்க. அப்ப உங்க கூட வாழ அவளுக்கு பிடிக்காது. ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. எனக்கு எது வாங்கி கொடுத்தாலும் நான் அந்த ட்ரஸ்ட்டுக்கு செய்யக்கூடாதுன்னு தானே அதுக்கப்புறமும் சொல்லுவீங்க. ஐயோ டே, சொதப்புறடா. இல்லங்க, அப்படி சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தா அதான் சொல்றேன். இதை வச்சுக்கோங்க, நான் வேணா ட்ரஸ்ட்டுக்கு உதவி செய்யறேன். இல்ல இந்த வாட்டி செஞ்சதே போதும். எப்பயாவது உதவின்னு வந்துச்சுன்னா கேக்குறோம், அப்ப செய்யுங்க போதும். சோ இந்த இதை நான் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்றேன். ஐயோ, யாரா இவ? கொண்டு போய் ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறேங்கிறா. இது என்ன கோல்டான்னு? இது டைமண்ட். இதுக்கான மதிப்பு அவளுக்கு தெரியுதா? ஷாலு, சொல்லு சாம். கொஞ்சம் இந்த பக்கம் திரும்ப. சொல்லுடா சாம். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு சாம். இதை கொண்டு போயிட்டு சூர்யா கிட்ட மட்டும் கொடுத்துறியா? உனக்காக ஆசையா வாங்கி கொடுத்துருக்கான். சாம், உனக்கே தெரியும் எனக்கு கோல்டு டைமண்ட் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு. பிடிக்காத விஷயத்த யாரை கொடுத்தாலும் எனக்கு பிடிக்காதா சாம். எங்க ஷாலினி? இல்ல, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. டைம் வாங்கிட்டு வரேன்னு இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்துடாதீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த காசை நீங்க தான் வேஸ்ட் பண்ணணும். ஷாலு, அப்ப கழுத்துல போட்டிருக்கீங்க. அது நான் கோல்டுன்னு சொன்னேனா? இவன் கரெக்ட் பண்ற மாதிரி தெரியலப்பா. எங்க அப்பா ஏதாவது ஒரு செயின் போட்டு போமான்னு சொல்லினால போட்டு வந்த, அவ்வளவுதான். அதுக்காகலாம் கோல்டு டைமண்ட்லாம் பிடிக்கும்னு அவசியம் இல்ல. நீங்க வாங்கி கொடுத்ததா எனக்கு பிடிக்கலன்னா இல்ல, சத்தியமா எனக்கு பிடிக்கல. வேணா உங்க அத்தைகிட்டே போய் கேட்டு பாருங்க. அப்ப உங்க முன்னாள் காதலன் வாங்கி கொடுத்திருந்தா இந்நேரம் வாங்கியிருப்பீங்க தானே. தேவையில்லாம பேசாத. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, முன்னாள் காதலன் வாங்கி கொடுத்தாலும் எனக்கு பிடிக்காதுன்னு தான் சொல்லுவேன். அவன் எனக்கு பிடிச்ச மாதிரி செய்வானே தவிர இந்த டைமண்ட் ரிங்லாம் வாங்கிட்டு வர மாட்டான். சோ அத பத்தி தயவு செஞ்சு பேசாத. எனக்கு புரியல, வந்ததுல இருந்து நீ மட்டும் தான் பட்டுட்டு இருக்க. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இரும, நீ சொதப்புறடா. இல்ல சும்மா கேட்ட, அவ்வளவுதான். சும்மா ஃபன்னுக்கு தான். நீங்க இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஓகே, ஃபன்னா ஓகேங்க. சாம், போலாமா? நீங்க எங்க போறீங்க? ஒரு நாள் ஃபுல்லா நீ என் கூட தானே இருக்கணும். டீ ஷாப் போலாம் வாங்க. சரி ஓகேங்க, வாங்க சார். என்ன சார் வேணும்? 2 மேங்கோ ஜூஸ். சாம் உங்களுக்கு? எனக்கு ஒரு டீ கொடுத்துருங்க. ஓகே சார். ஷாலு உனக்கு?
எனக்கும் டீ ஓகேடா. சரி ஓகே சார், எடுத்துட்டு வந்துடுறேன். உங்களுக்காக தான் ஜூஸ் சொன்னேன். ஐயோ, என்கிட்ட கேட்காம நீங்க பாட்டுக்கு ஆர்டர் பண்றீங்க. என்கிட்ட கேட்டுக்கணும்ல எனக்கு என்ன வேணும்னு. இல்ல செம வெயில் அடிக்குதே, உங்களுக்கு வேற டயர்டா இருக்குன்னு சொன்னீங்களே, அதான் ஜூஸ் சொன்னேன். எனக்கு வெளியில வந்தா டீ குடிக்க தான் பிடிக்கும். அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டே நீங்க ஆர்டர் பண்ணிருக்கலாம். அவங்க எப்ப வெளியில வந்தாலும் வெறும் டீ மட்டும் தான் குடிப்பாங்க. ஓ அப்படியா, சாரி. பரவாயில்ல, இருக்கட்டும். என்னைக்குமே அடுத்தவங்க ஆசை என்ன, அடுத்தவங்களோடது என்னன்னு கேட்டுட்டு நீங்க இது பண்ணுங்க. சரி ஓகேங்க. சரி ஓகே, எதுலயாவது ஒண்ணுலயாவது இம்ப்ரெஸ் ஆனீங்களா? பண்ணது எதுவும் உருப்படி இல்ல, இதுல எங்க இருந்து இம்ப்ரெஸ் ஆகுறது? எனக்கு புரியல. 2 வேலை பண்ணிட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்கன்னா அது எல்லாமே ரெண்டுமே எனக்கு பிடிக்காத மாதிரி தானே செஞ்சீங்க. உங்களை பத்தி ரொம்ப தெரியாது, தெரிஞ்ச அளவுக்கு பண்றேன்ல. இப்போ சொல்ற வந்ததுல இருந்து நீங்க எனக்கு பிடிக்காத மட்டும் தான் செய்றீங்க. இத பத்தி கொஞ்சம் புரிஞ்சிருக்கவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. என்னங்க வந்ததுல இருந்து கோவமாவே பேசுறீங்க? பேச்சே சாதாரணமா இப்படிதான். முன்னாடியே பிளான் போட்டு வந்துட்டீங்களா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு? ஐ எம் சாரி. நீங்க இம்ப்ரெஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் ஓகே சொல்லிருப்பேன். இம்ப்ரெஸ் பண்ணலையே. எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் செய்றீங்களே. அப்ப நான் கொஞ்ச நேரம் வாயை மூடுறா. அவனும் பண்றேங்கிற பேர்ல மொக்க பண்ணிட்டு இருக்கான். ஐயோ முடியலடா. சரி ஓகேடி, நீ கடுகடுன்னு பேசிட்டு இருக்காத அவன்கிட்ட. டேய், ஏன்டா நீ வர கடுப்பா இருக்குடா. இம்ப்ரெஸ் பண்ணா ஓகே சொல்லுவேன்னு சொன்னேன். அது சும்மா அவனை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி தெரியல. இம்ப்ரெஸும் பண்ண மாட்டான். எனக்கு பிடிக்காதது ஆரம்பத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்கான். கண்டிப்பா இவனுக்கு நான் கிடையாது. இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணனாலும் சரி. எனக்கு இதை வச்சிருக்க நீ என்னது? இதோ காட்டுற. இந்த உனக்கு ரொம்ப பிடிச்ச டைரி மில்க். எனக்கா? என் தங்கச்சிக்கும் என் அக்காவுக்கும் வாங்கினா அப்படியே உனக்கும் வாங்கிட்டேன். ரெண்டு பேத்துக்கும் வாங்கின கையோட உனக்கும் வாங்கிட்டேன். என்ன ஒரு சின்ன டைரி மில்க்கு இவ்வளவு சந்தோஷப்படுறா? ஒருவேளை நம்மளும் டைரி மில்க் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கணுமோ? ரொம்ப தேங்க்ஸ் சாம். உனக்கு தான் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியுது. நீ வேணும்னே கத்துற, நல்லாவே தெரியுதுடி. காதுல ஊது நல்லாவே. எனக்கு பிடிச்ச மாதிரி டைரி மில்க் வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போதும், நீ ரொம்ப சந்தோஷப்படாத. நீ உண்மையாலுமேடா அதுல இருந்து ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்ன்றது நீ நல்ல வேலை டைரி மில்க் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடா. சரி ஓகே, அவன் கிட்ட பேசு. அந்த எருமை கிட்ட எங்க இருந்து பேசுறது? எது பேசினாலும் புரியாது. பேசுறது வேஸ்ட்டா. நீ அதுக்கு நீ இப்படியே இருப்பியான்னு நான் நம்பி தானே வந்திருக்கேன். அதாவது பேசு. நான் தான் சொல்றேன், பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இங்க கொஞ்சம் இங்கிட்டு திரும்பி பேசுறது. ஒரு நிமிஷம். கழுத்தா இருக்கிறான்டா. நான் இருக்கேன், நீ பாத்துக்கலாம். போடா, பேசினாலே எனக்கு முழுக்க பேசுறான். ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பிடிக்காததா செய்யறான். பேசாம நாளைக்கு வர வச்சுட்டா என்னங்கிற? போயிரு பேசாம. நீ நாளைக்கு வர வச்சிருவோண்டி, அவனையே கேட்க வைப்போம். நீ எதுக்குடா? நல்ல டைம் பாஸ் ஆகுதுல்ல, நாளைக்கு என்ன பண்றான்னு பாப்போம். முதல்ல எனக்கு கழுத்தா இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவன்கிட்ட உண்மையை சொல்றதே நல்லதுன்னு தோணுதுடா. அதுதான் நானும் நினைக்கிறேன். நாளைக்கு பாத்துக்கலாம் விடு. உண்மையை சொன்னாலும் சொல்லலனாலும் நீ என்னோட வைஃப் தான், நான் உன்னோட புருஷன் தான். யார் நினைச்சாலும் மாறாதுடி. என்ன இவங்க 2 பேத்துக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க? எனக்கு கொஞ்சமாச்சும் மதிக்கிறாங்களா? நான் தானே இங்க பேச வந்திருக்கேன். அவனையே கூட வச்சுட்டு அலைய வேண்டியது. எனக்கு பிடிக்காத விஷயத்தையாவே செய்ய வேண்டியது. கல்யாணம் மட்டும் ஆகட்டும், அப்புறம் இருக்கு. பிடிக்காத ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டியது. அவன் எனக்கு சுத்தமா பிடிக்கல. முதல்ல அவன்கிட்ட இருந்து இவ்வளவு பிரிக்கணும். பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஒரு டைரி மில்க் வாங்கி கொடுத்தனே எவ்வளவு சந்தோஷப்படுறா. டைமண்ட் ரிங் கொடுத்துருக்கேன், அதுக்கு சந்தோஷப்படலையா? நாளைக்கு வேற ஏதாவது வாங்கிட்டு வரேன். எப்படி அவகிட்ட சொல்றது? பாத்துக்கலாம், அவன் ஃப்ரெண்ட் இருக்கால, அது வரைக்கும் பாத்துக்கலாம். ஆனா எப்படியாவது நாளைக்குள்ள உனக்கு கரெக்ட் பண்ணிடுவேன். இன்னைக்கே கரெக்ட் பண்ணலாம் தான் வந்தேன். ஆனா நீ ஒத்துக்க மாட்டேங்கிறியே. சரி விடு, நாளைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சிடறேன். இப்ப தெரிஞ்சிருச்சுல உனக்கு என்ன பிடிக்கும்னு. இது போதும் எனக்கு. முதல்ல அம்மாவை ஷாலுவோட அப்பாவுக்கு கால் பண்ண வச்சுட்டு ஷாலுக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்கணும். அப்பதான் நாளைக்குள்ள ஏதாவது செய்ய முடியும். இல்லனாலும் நம்மள பாத்துக்கலாம். திரும்புறாளா? நம்ம கிட்ட பேச வந்தானா அவன் கிட்ட பேச வந்தானே தெரியல. சரிடி, அவன் கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். சரிடா, இப்படியே வீட்டுக்கு போயிடலாமா? சரி ஓகே, போலாம். இப்போ சொல்றேன், என்னைக்குமே நீ எனக்கு, நான் உனக்கு மட்டும்தான். பயப்பட வேணாம். இதே அழைத்தும் அழைத்தும் இதே அழைப்பு அழைத்து வாழ்வின் வெள்ளை வரை வேண்டும் வேண்டும் வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும் ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதன். காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதல். என்னால இன்னைக்கு முடியல. நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாமா? ஓகே ஷாலினி, நாளைக்கு நானே வீட்டுல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. வரும்போது கார்ல வந்துருங்க. பைக்ல வரலாம்னு நினைச்சேன். இல்ல, எனக்கு பைக் பிடிக்காது. நீங்க கார்லயே வந்துருங்க. சரி ஓகேங்க. நாளைக்காவது இவர் கூப்பிடாம வருவீங்களா? அதான் நான் நாளைக்கு தான் முடிவு பண்ணும். சோ ஓகே, கிளம்புறேன் நானு. ஓகே, நம்ம இந்த வீட்டுல விட்டுட்டுமா? இல்ல வேண்டாம், சாம் இருக்காங்க, கொண்டு போய் விட்டுருவாங்க. சரி ஓகே. பைக் பிடிக்காதுன்னு சொன்னா இப்ப அவன் கூட மட்டும் பைக்ல போறான். இவ ஏதோ பிளான் போட்டுட்டு தான் வந்திருக்கான். ஆனா நாளைக்குள்ள உனக்கு கரெக்ட் பண்ணிடுவேண்டி. இப்ப தெரியும் உனக்கு என்னென்ன பிடிக்கும். நான் அதை செஞ்சு நான் கரெக்ட் பண்றேன். சரி நம்ம போல, அப்பா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அஞ்சலி, என்னாச்சு? இல்ல, நான் கொஞ்சம் காய்ச்சல், அதனாலதானா. என்னாச்சு? ஓகே தானே, வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். அக்கா வந்த, நீ எதுவுமே என்கிட்ட சொல்லல. எனக்கே தெரியாது. நானே இப்ப வரும்போது அவ சொன்னா. அஞ்சலி வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். ஐயோ, அந்த அளவுக்கு இல்ல, எனக்கு கொஞ்சம் தான் காய்ச்சல் அடிக்குது. விட்டு பார்த்தா கொதிக்குது, கொஞ்சமா காய்ச்சல் அடிக்குது அவனுக்கு. அக்கா, அது உடம்பு ஹீட்டா இருக்கு, அவ்வளவுதான். வாடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். சூர்யா எங்க? தெரியல, நான் பாக்கலண்ணா.
பாக்கலையா? சரி நான் கால் பண்ணி கேட்டுக்கிறேன். சரிப்பா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறவா? அவகிட்ட சொல்லுக்கா. அதுதானே நானும் 10 நிமிஷமா சொல்லிட்டு இருக்க, வர மாட்டேங்கிறா. வாடி. சரி, கையில என்ன சாக்லேட்? உனக்குதான். அப்ப அக்காவுக்கு? அக்காவுக்கு நான் அங்கேயே கொடுத்துட்டு தான் வந்தேன். எனக்கெல்லாம் அவன் கொடுத்துட்டான். சரி கூட சாப்பிடலாம். காய்ச்சல்ல சாப்பிடுறியா? சாக்லேட்லாம் காய்ச்சல்ல சாப்பிடக்கூடாது. நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறேன், நீ சாப்பிட்டுக்கோ அப்புறமா. அண்ணா எனக்காக தானே வாங்கிட்டு வந்து கொடுனா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அண்ணா, கொடுனா. ஏற்கனவே குரல் ஒரு மாதிரி இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். டேய் அண்ணா ப்ளீஸ், நான் உனக்கு தான் தெரியும்ல எனக்கு காய்ச்சல் வைக்கும் போது சாக்லேட் சாப்பிட்டா பிடிக்கும்னு. முடியாதுன்னா முடியாதாண்டி. அதெல்லாம் வேண்டாம் சார், நீ கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வை. அக்கா நீ மட்டும் சாப்பிட்ட பாத்தியா? சாம் நீ கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வை சாம். சரிக்கா. அம்மா அப்பா மாதிரி வளர்த்தேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நீ சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. சாக்லேட்லாம் கிடையாதுடி. அக்காவே சொல்றாங்களே கேளு. அதுல காய்ச்சல் சரியாகட்டும், அதுக்கப்புறம் சாக்லேட் சாப்பிட்டுக்குவியா? அப்ப சாக்லேட் சாப்பிட கூடாதா? சின்ன குழந்தை மாதிரி பேசி நடிக்காத நீ. நீ என்ன பண்ணாலும் சாக்லேட் கிடைக்காதுமா. அதுவும் நான் கூட கொடுத்துருவேன், அக்கா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆமா சாம், கொடுக்கவே மாட்டேன்டா. அவ முன்னாடி யாரும் சாக்லேட் சாப்பிட கூடாது. அக்கா கூடாதுன்னா கூடாதாண்டி. என் செல்லல சாக்லேட்ல சாப்பிட கூடாதுடா. அக்கா ப்ளீஸ் கா, கொஞ்சோண்டு. அதெல்லாம் வேண்டாம், நான் கஞ்சி வச்சு கொடுக்குறேன், கஞ்சி குடி. அது மனுஷன் திம்பன போக்கா. நீதான் மனுஷியே இல்லையே, அதனால நீ சாப்பிடலாம், சாப்பிடு. அப்படி சொல்லுக்கா. ஏதோ மைண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். அக்காவுக்கு தெரியாத தம்பிக்கோ தங்கச்சிக்கோ காய்ச்சல் வந்தா அக்காவுக்கு புரியணும்ல. சாம் ஏதோ ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு. அக்கா நான் போய் ஐஸ் வைப்பேன் அக்கா. நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு வைப்படா. இன்னைக்கு ஜூஸ் கலந்து கொடுத்தியா? சார் இன்னைக்கு அவங்க லீவ் சார், காய்ச்சல் சார். ஓ, மறந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு போல எனக்கு. சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சார் அது என்ன டேப்லெட் சார்? அடிக்கடி இப்பெல்லாம் லீவ் போடுறாங்க. இனிமே பெர்மனண்டா லீவ் போட்டுருவாங்க, கவலைப்படாத, நீ கிளம்பு. சார் இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல சார்? அதெல்லாம் எதுவும் வராது, கிளம்பு. ஓ, வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த டேப்லெட். இது தாண்டி எனக்கு வேணும். என்னையா பிடிக்காதுன்னு சொன்ன இருக்கு உனக்கு. என்னை எவ்வளவு அலைய வச்ச நீ. உன்னை என் பின்னாடி அலைய வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. அலைய வச்சு காட்டுறேன்டி உன்னலாம். உன்னையும் அந்த சூர்யாவையும் சும்மா விட மாட்டேன்னா. ஏதாவது பண்ணியே ஆக வேண்டி. கண்டிப்பா உன்னை நான் அந்த சூர்யாவுக்கு கிடைக்க விடவே மாட்டேன். எப்போது எனக்கு மட்டும்தான். என்னை விட்டு உன்னை விலக விடவே மாட்டேன்டி. காலேஜ்ல இருந்து உன்னை லவ் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டு வச்சுட்டு மட்டும்தான் இருக்கியே தவிர என்கிட்ட ஓகேவே நீ சொல்ல மாட்டேங்கிற. ஓகே சொல்ல வைக்கிறனா இல்லையான்னு பாரு. இதுக்கு மேல சொல்ல வச்சுட்டு அப்புறம் உனக்கு இருக்கு. எப்படியோ வேலை ஆரம்பிச்சிருச்சு, அது போதும் எனக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ என் பின்னாடி சுத்த போற, நான் உன் பின்னாடி சுத்தின காலெல்லாம் போய் நீ என் பின்னாடி சுத்த போற. அதுதான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேணாப்பா. நீ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீ கஷ்டப்படாம நீ என் வாழ்க்கையில கிடைக்கவே மாட்ட. அதனாலதான் உனக்கு கஷ்டப்படுத்துற. நீ கஷ்டப்படுத்தினா மட்டும்தான் நீ என் வாழ்க்கையில கிடைப்ப. இல்லன்னா கண்டிப்பா நீ என் வாழ்க்கையில கிடைக்க மாட்டடி. கஷ்டப்பட்டு ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அது பொக்கிஷமா வச்சிருக்கணும்னு தோணுமா? நீ கஷ்டப்பட்டு எனக்கு கிடைக்கிறனால நான் பொக்கிஷமா உன்னை வச்சிருப்பேன்டி. ஆனா உன்னை சூர்யாவுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செய்வா, ஆனா நீ சூர்யா கூட சேர விட மாட்டேன். ஏன்னா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால நீ எனக்கு மட்டும்தான். கஷ்டப்பட நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த கஷ்டத்துக்கு மொத்தத்துக்கும் நான் ஹாப்பியா வச்சிருப்பேன்டி. சரி அக்கா நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஏண்டி நான் போனதுக்கு அப்புறம் இந்த டைரி மில்க் எடுத்து சாப்பிடறதுக்கா? நானே நடக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் போய் எடுத்து சாப்பிட போறேனாக்கா? நீ யாரு, நீ என்ன செய்வ என்ன செய்ய மாட்டேன் நல்லாவே எனக்கு தெரியும்டி. நான் உன் அக்கா. இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு காய்ச்சல் சரியாகிற வரைக்கும் உன் கூட தான் இருக்க போறேன். சாமனா நீயுமா? ஆமா, என் தங்கச்சிக்கு காய்ச்சல். நான் வேற எங்க போறேன்? ஷாலோனிய பார்க்க போல. அதெல்லாம் பாத்துட்டு வந்துட்டோமா? இதுக்கு மேல நாங்க போறது இல்ல. நான் என் தங்கச்சியை பாத்துக்கணும்ல, அக்காவும் அவங்க தங்கச்சியை பாத்துக்கணுமா? அதனால நாங்க 2 பேரும் இங்கதான். எனக்கா? ஆமா சார். அக்கா நைட்டு சரியா போலனா? சரியா போகிற வரைக்கும் நாங்க இங்கதான்ப்பா. அதான் சூர்யா இருக்காங்களே பாத்துக்குவாங்க. அக்காவும் அண்ணனும் பாக்குற மாதிரி எல்லாம் வராது. சாம் லிஸ்ட் போட்டு வச்சுக்கோடா. காலையில கஞ்சி, மதியானமும் கஞ்சி, நைட்டும் கஞ்சி தான். கொஞ்சம் வேணா ரச சாதம் கொடுக்கலாம். சாக்லேட், மிச்சர், முறுக்கு எதுவும் சாப்பிட கூடாது. வீட்ல இருக்க எல்லாத்தையும் வெளியில தூக்கி போட்டுரு. அக்கா இப்ப நான் கஞ்சி சாதம் கொடுக்க போறேன், நீ சாப்பிடுற. உனக்கு தான் அது செய்ய தெரியாதே. என் புருஷனுக்கு நல்லா செய்ய தெரியும், ஷாலுக்கும் நல்லா செய்ய தெரியும், அச்சச்சோ சூர்யாவுக்கும் நல்லா செய்ய தெரியும். நாங்க செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறோம். சாம் பாத்துக்கோ. அக்கா ப்ளீஸ்க்கா வேணும்க்கா. எனக்கு சாப்பாடே வேணாம், நான் தூங்குறேன். போங்க எல்லாம் வெளியில. எதுவுமே சாப்பிடலன்னா சத்திய பெரிய வரும். சாப்பிட்டுட்டு படு. கஞ்சி சாப்பிடுறியா இல்ல கஷாயம் குடிக்கிறியா? எனக்கு கஞ்சி ஓகே தான், போ. அரட்டி கொடுத்ததா எது வந்தாலும் சாப்பிட வைப்பல. அக்கா நீ மட்டும் செஞ்சிடாத. நீ செஞ்சா கசாயமும் சாப்பிட முடியாது, கஞ்சும் சாப்பிட முடியாதுக்கா. நீ வைக்கிற கஞ்சே கசாயம் மாதிரி தான் இருக்கும். டேய் சாம் பாரு சாம். என்ன அக்காவை கிண்டல் பண்ணிட்டு இருக்க? ஆமாவா இல்லையானா? ஆமாதான், இருந்தாலும் அக்காவை கிண்டல் பண்ணக்கூடாது. டேய் சாம். சரி விடுக்கா, சின்ன பொண்ணு தானே, விடு. உன் சின்ன தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. சரி விடு. சரி ஓகேக்கா. என் தங்கச்சி நான் சொல்றத நல்லா கேட்டுக்கணும். அதுதான் கேட்டுக்கிட்டே மிரட்டி கொடுத்தா அடி வாங்குவடி. உறங்கும் போதும் இவனின் கவனம் உறங்கி போகாது.
கடமை மறவாதே.